எல்லாமே கையில இருந்து நழுவி விழுற மாதிரி இருக்குதா? இப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு காரணம் தேடாதீங்க. இது எல்லாம் இதோட முடிய போறது இல்ல. ஏசப்பா உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. வழியே இல்லைன்னு உங்களுக்கு தோன்ற இடத்துல கூட நான் ஒரு வழியை உருவாக்குவேன். இப்போ உடைஞ்சு போற எல்லாத்தையும் நான் அழகா மாற்றுவேன். பைபிள்ல பிரசங்கி 3:11 இப்படி சொல்லி இருக்கு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதாவது இப்போ உங்க வாழ்க்கை அழகா தெரியலன்னு முடிவு கெட்டதுன்னு அர்த்தம் இல்ல. எல்லாமே ஏன் நடக்குதுன்னு இப்ப புரியாம இருக்கலாம். ஆனா தேவன் செய்யற முழு வேலையை நம்ம ஆரம்பத்திலேயே புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பெண் தன்னோட சின்ன பேக்கரி தொடங்க பல வருடம் சேமிச்சாங்க. திறக்க போற வாரத்துல கடை ஒப்பந்தம் ரத்து ஆயிடுச்சு. சேமிச்ச பணமும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. கையில இருந்ததெல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சு தினமும் ஏன் தேவனேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா காரணம் கண்டுபிடிக்க ஓடாமல் அன்றைய நாளை மட்டும் தேவன்கிடம் ஒப்படைச்சாங்க. சில மாதங்கள் கழிச்சு முன்னாடி இருந்த இடத்தை விட நல்ல லொகேஷன்ல ரோட்டுக்கு நேராக குறைந்த வாடகைக்கு ஒரு கடை கிடைச்சது. அந்த கடையில முன்னாடியை விட நிறைய லாபம் வர ஆரம்பிச்சது. அப்பதான் முதல் திட்டம் நின்றது. தோல்விக்காக இல்லன்னு புரிஞ்சது. உங்க வாழ்க்கையிலும் இப்போ எல்லாமே சிதறி போயிருக்கலாம். வேலை, உறவு, பணம், எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்பவே காரணம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதீங்க. காரணம் தெரியாத இடத்துல கூட தேவன் வேலை செய்யறாரு. வழி இல்லன்னு தோன்ற இடத்துல அவர் வழி செய்ய முடியும். அழகில்லாம இருக்கிற நிலைமையை அவர் நேர்த்தியா மாற்ற முடியும். அதனால உங்க கையில புரியாததை பிடிச்சு பயப்படாதீங்க. தேவனை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, எல்லாமே சிதறி போயிருக்கிறவர்களுக்கு இன்று நீங்க வழிகாட்டுங்க. காரணம் புரியாம குழம்புற மனசுக்கு சமாதானம் தாங்குங்க. உடைஞ்சு போன நிலைமைகளை உங்க காலத்திலே நேர்த்தியா மாற்றுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு தேவையானதுன்னா ஆமென் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. போராட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.